ராஜாஜி அவர்களும், தேவர் அவர்களும் சந்தித்து பேசுவதற்காக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த ஏற்பாட்டை அப்போதைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த தியாகி முத்துசாமி ஆசாரி அவர்கள் செய்திருந்தார். இந்த சந்திப்பு சம்பந்தமாக தியாகி முத்துசாமி ஆசாரி அவர்கள் தேவர் பெருமானை சந்தித்து பேசினார். அப்பொழுது சரத் சந்திரபோஸ் அவர்கள், அதாவது நேதாஜியின் அண்ணன் சரத் சந்திரபோஸ் அவர்களும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களும் ஒத்துப் போய்விட்டனர். நேருவின் மந்திரி சபையில் சேர்வதற்கு சரத் சந்திரபோஸ் அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டார் என கூறினார். அதேபோல் நீங்களும் ராஜாஜி அவர்களும் ஒத்துப்போக வேண்டும். பின் நீங்கள் நேருவின் மந்திரி சபையில் சேர வேண்டும் என நேரு விரும்புகிறார் என கூறினார். அதற்கு தேவர் அவர்கள், சரத் பாபுவும், அதாவது சரத் சந்திரபோஸ் அவர்களும் நேருவும் ஒரு காலம் ஒத்துப்போக முடியாது. அப்படியே அவர்கள் ஒத்துப்போனாலும் நான் நேருவின் விருப்பத்தை நிறைவேற்றிட இயலாது என கூறிவிட்டார். தேவர் பெருமான் சொன்னது போலே சரத் சந்திரபோஸ் அவர்கள் 3 மாதத்தில் நேருவின் மந்திரி சபையிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டார். இதற்கிடையில் நேருவும் தேவரும் சந்தித்து பேசுவதற்காக தமிழகத்தை சேர்ந்த சில அரசியல் பிரமுகர்கள் ஏற்பாடு செய்தனர். அதாவது புதுக்கோட்டை திரு சுப்பையா அம்பலம் அவர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஈ.வி.கே. சம்பத் அவர்களும், கோவை விஞ்ஞானி திரு ஜி.டி. நாயுடு அவர்களும் சேர்ந்து இந்த ஏற்பாடு செய்திருந்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் அறை ஒன்றில் இருவரும் சேர்ந்து பேசுவதற்காக ஏற்பாடு செய்தனர். தேவர் பெருமான் அந்த அறையில் வந்து காத்திருந்தார். பின் நேரு அவர்களும் தேவர் பெருமானை பார்ப்பதற்காக அந்த அறைக்கு வந்தார். வந்தவுடன் நேரு அவர்கள் தேவர் பெருமானை பார்த்து, வெளி உலகம் அறியாத காட்டு ஜனங்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யும் நபர்தானே நீங்கள் என கேட்டார். அதற்கு தேவர் பெருமான் உடனே, படித்த முட்டாள்களெல்லாம் கையில் வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்துபவர் தானே நீங்கள் என நேருவை திருப்பி கேட்டார். ஏற்பாடு செய்தவர்களுக்கெல்லாம் கதிகலங்கிவிட்டனர். இது அவர்கள் பெரிய இடியாக போய்விட்டது. நேருவின் அரசியல் எதிரி என கருதப்பட்ட நேதாஜியை மறு உருவமாக தேவர் அங்கு இருந்தார். தேவர் பெருமான் இந்த நிகழ்வுக்கு பின் நேரு அறவே வெறுத்தார். தன் மந்திரி சபையில் தேவர் பெருமானை இணைக்க முடியாது என்பதை உணர்ந்து விட்டார். தேவர் பெருமான் இருக்கும் வரை ஃபார்வர்ட் அளிக்க முடியாது என்பதையும் உணர்ந்து விட்டார். எனவே அதற்கு பின் தேவர் பெருமானை அளிப்பதற்கு என்னென்ன வழி என்பதை தேடி அலைந்து அதை நோக்கி தன் அரசியல் பயணத்தை நகர்த்தி கொண்டார். அதற்கு பின் நடந்த நிகழ்வுகள் அனைத்தும்